இன்றைக்கி நாங்கள் எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா, சண்டே ஒரு 5 o'clock வீட்டிலேருந்து கிளம்புனோம். நம்ம சேனலில் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்கள் அண்ணனுக்கு போன 16ஆம் தேதி கல்யாணம் ஆச்சு. அவங்க அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிருந்தாங்க மருவுக்கு. அதனால் அவங்கள ரிட்டன் அவங்க வீட்டுக்கு போயிட்டு நம்ம மறுபடியும் அவங்கள நம்ம வீட்டுக்கு கூட்டின்னு விடணும். அதனால தான் நாங்கள் போயிருந்தோம். ஃபஸ்ட்டு பெரியம்மா வீட்டில் எல்லோரையும் பிக்கப் பண்ணிக்கின்னு அங்கே ப்ரேயர் பண்ணிவிட்டு கிளம்புனோம். எப்போவுமே மறக்க முடியாத கிடையாது, ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒரு பொண்ணை ரொம்ப செல்லமாக வளர்த்து, செல்லமாவோ செல்லம் இல்லாதையோ வளர்த்து இன்னொரு வீட்டுக்கு கொடுக்கும் பொழுது அந்த வீட்டை அந்த பெண் அவங்க வீட்டை பிரியும் பொழுது ஏற்படுகிற வலி, வேதனை, அந்த கண்ணீர், அந்த உணர்வுகளுக்கு மதிப்பே எப்படி சொல்கிறது, அது சான்ஸே இல்லை. அது மாதிரிலாம் ஏன் தான் சாமி இது மாதிரிலாம் படைச்சாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ தான் யோசிக்கிறேன். அதனால தான் நிறைய பேரண்ட்ஸ்லாம் பெண் குழந்தைகள் பிறந்தா ஐயோ பையன் இல்லை அப்படின்னு யோசிக்கிறாங்களோன்னா கூட தோணுது. ஏன்னா நேற்று எங்கள் அண்ணியுமே அப்படி தான் ரொம்ப அழுதாங்க. அவங்க வீட்டிலேருந்து கிளம்பும் போதும் சரி, இங்கே அவங்கள விட்டுட்டு போகும்போதும் சரி, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா எங்கள் அண்ணி, அவங்க அம்மா, அவங்க தம்பி ஒய்ஃபு, அவங்க அம்மா அப்புறம் நேற்று அண்ணி ஒரு விஷயம் சொன்னாங்க. அப்படி ரொம்ப சின்ன குழந்த மாதிரி பேபி மாதிரி தேம்பி அழுதாங்க. அப்போ அண்ணி அழாதீங்க அண்ணி அப்படின்னு நான் சொன்னேன். எங்கள் வீட்டுக்கார் சொன்னார், இல்லைம்மா நீ அழுதுடு, உன்னோட ஃபீலிங்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாகும், அழுதுடு, வலி மனசுலேயே வச்சுருக்காத, அழுதுடு அப்படி சொன்னார். அப்போ எல்லோரும் என்ன கிண்டல் பண்ணியிருந்தாங்க. பாப்பு கூட கல்யாணம் பண்ணி வரும்போதெல்லாம் 20 வயசு தான் அப்படின்ட்டு அவங்க எங்கள் அண்ணிக்கிட்ட எங்கள் வீட்டுக்கார் சொன்னார். அப்போ அக்கா தங்கச்சிலாம் இல்லை அவளுக்கு, அவங்க அண்ணன் தம்பிங்களே பயங்கரமாக அழுதானுங்க, தேம்பி அழுதானுங்க அப்படிலாம் சொல்லிட்டு என்ன கிண்டல் பண்ணிருந்தாங்க. ஆனால் அப்போ தெரியல எனக்கு, இவ்வளோ சீக்கிரம் நான் எங்கள் அம்மா வீட்டெலாம் மறந்துடுவேன். இப்போலாம் இப்போ அவரே போகலாமான்னு கேட்டால் கூட போகலாம், இருங்க நாளைக்கு போகலாம், இன்றைக்கி போகலாம் அப்படின்னு நான் சரி வீடு குழந்தைங்க அப்படின்னு ஆனதுக்கப்புறம் அந்த இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் எத்தனை வாட்டி அம்மா வீட்டுக்கு போனாலும் குறையாது. இங்கேருந்து நாங்கள் அவங்க வீட்டுக்கு போயிட்டோம். இதில் நான் ஒரு என் ஃப்ரெண்டு இதுதான் ஷர்மி, நான், அவள், எங்கள் அண்ணி, நாங்கள் அடுத்த ஜென்ரேஷன் அப்படி கூட சொல்லலாம். நாங்கள் தான் அந்த என்னது வருஷ சாமான்லாம் நாங்கள் தான் வாங்கினோம். நாட்டு மருந்து கடைக்கு போயிட்டு வெத்தலை பாக்கு அதெல்லாம் வாங்கும்போது நானும் ஷர்மியும் சொன்னேன், பத்தியா நம்ம சின்ன பசங்களாக இருந்தோம், நம்மளை வாங்க விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் அங்கே போனதும் நல்லா சூப்பராக பியூர் வெஜிடேரியன் டிஃபன் கொடுத்தாங்க. அதை நல்லா திருப்தியாக சாப்பிட்டு அங்கேருந்து எங்கள் கூட வந்தாங்க. எங்கள் அண்ணியை விட்டுறதுக்கு அவங்க தாய் மாமா, அவங்க தம்பி, அவங்க அம்மா, அவங்க தம்பி ஒய்ஃபு, இன்னொரு தம்பி எல்லாருமே வந்தாங்க. அவங்களுக்கு பெரியம்மா ஒயிட் ரைஸ், சாதம், ரசம், மீன், சிக்கன் எல்லாமே செஞ்சு வச்சுருந்தாங்க. அதை சாப்பிட்டு போனாங்க. அவங்க வீட்லேயுமே சூப்பராக டின்னர் கொடுத்தாங்க. இது எல்லாத்த விட எங்கள் அண்ணி சொன்ன ஒரே விஷயம்னா, என்கிட்ட சொல்லிட்டு அழுதாங்க, அம்மாவை விட்டுட்டு போகணுன்றதுக்காக நான் சிங்கப்பூர் போகிற எனக்கு ஒரு வந்தது வேலை விஷயமா வெளிநாட்டுக்கு போகிற வாய்ப்பு வந்தது. அந்த வாய்ப்பை கூட நான் ஏன் விட்டுட்டேன்னா, அம்மாவை விட்டுட்டு போகணுமே, அவங்க அப்பா இல்லை இறந்துட்டார். அவங்க அம்மாவும் இவங்களும் அவ்வளோ ஒரு அன்பாக ஒரே வீட்டில், இவங்களுக்குன்னு ஒரு ரூம், இவங்க 2 பேர் தான் அந்த ரூமில் இருப்பாங்களாம். நான் போனதும் சொன்னேன் அவங்க அம்மா கிட்ட, நாங்கள் ஆண்டி அண்ணி இல்லாத 2 நாள் தூங்குனீங்களா அப்படின்னு நான் கேட்கும் போதே அவங்க கண் கலங்கிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இது மாதிரிலாம் ஏற்றுக்கிறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். எங்கள் அன்னைக்கு எவ்வளோதான் ஆறுதல் சொன்னாலும் அவங்க அழுதுன்னு தான் இருந்தாங்க. கொஞ்ச நாள் அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க 26ஆம் தேதியிலேருந்து வேலைக்கு போகிறாங்களாம். வேலைக்கு போயிட்டா கொஞ்சம் அவங்க வெளில போயிட்டு வரதுனால தெரியாது. தேங்க்யூ டு ஆல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.